இப்போ நம்ம மசாலா பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், இது எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் அடுத்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பிஞ்ச் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா. அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் எக் சேர்த்துக்க போகிறேன். எக் ஆப்ஷனல் தான். நீங்கள் இந்த டைமில் எக் வேணாம்னு நினைக்கிறவங்க வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி சேர்த்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எக் போட தேவையில்லை. இப்போ நாங்கள் எக் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்கை நல்லா கலரி விட்டுக்கோங்க. எக்கு நல்லா வெந்ததும் வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி கூட. பாஸ்தா நான் முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கணும், உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டாப் பண்ணால் நம்மளோட மசாலா பாஸ்தா தயாராகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். ஒரு 5 மினிட்ஸ்லேயே இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் இதில் காரம் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட சுவையான மசாலா எக் பாஸ்தா தயாராகிடுச்சு. நாங்கள் எங்களுக்கு எக் பிடிக்குன்றங்காட்டியும் எக் சேர்த்துருக்கோம். நீங்கள் வெஜ்ஜாக இருந்தால் நீங்கள் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட சுவையான பாஸ்தா பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.